ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்புஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அதுக்குள்ளே வெளியே பப்பி கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவனை மழை வருதுன்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ளே போட்டிருக்கனால கத்திட்டு இருக்கான். இன்றைக்கி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னருக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கூடவே வந்து நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் மீஷோவில் பொருளெல்லாம் நிறையா வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு மீஷோவில் பொருள் வாங்குற பைப்பு அடிக்கடி பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று வாங்கிட்டே இருப்பேன், வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருப்பேன். அதனால் வீட்டில் நிறைய சண்டையும் வரும். என் பையன் மக்களும் என்னை எல்லாம் வந்து திட்டுவாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையாமல் எதாவது ஒன்று வாங்கிட்டே இருப்பேன். நம்மளும் இனிமேல் அது எதுவுமே வாங்கக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், இவங்ககிட்ட நம்ம திட்டு வாங்கணும், நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஆட் கொடுப்பாங்க, ஆஃபரில் வந்திருக்கு, மெகா பஸ்டர் சேல் அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று வரும். நம்ம கை சும்மா இல்லாமல் அதில் போகும். சரி இது ஒன்றே ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம், ரேட் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு ஆர்டர் போடுவோம். அந்த மாதிரி ஆர்டர் போட்டது தான் ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசைகளை தான் ஆர்டர் போட்டேன். இது ப்ரீ சீசனிங் பண்ணி தான் இருக்குன்னாங்க. இதையும் 2-3 நாளாக வாஷ் பண்ணி ஆனியன் போட்டு நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். அதுக்கு டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி அதை யூஸ் பண்ணிடுவோங்கிறதுக்கு வேண்டிய இன்றைக்கி நான் தோசை ஊற்ற போகிறேன். இதை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது பேலன்ஸ் நான் என்னங்கிறத கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா மட்டும்தான் வந்திருக்கா. டியூஷன் தம்பி வந்து டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க, அதனால் பாப்பா மட்டும்தான் வந்திருக்கா. சரி நம்ம கல்லை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம், அது தோசை ஊற்றி எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவன் வரதுக்குள்ளே இவளை வச்சு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றி பார்த்துடலாம். பரவாயில்ல, ஒரு 4 தோசை வேஸ்ட் பண்ணேன். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டு இப்போ 5ஆவது தோசை ஊற்றும் போது நல்லா வந்துருச்சு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், தோசைகள் நல்லா தான் இருக்குது. காசுக்கு மோசம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். 700 ரூபா சும்மா இல்லை. சாதனா பிளேட் எடுத்தாச்சா, எடுத்துடலாமா? என்ன இந்த கரண்டிக்கு சவுண்டு தான் கறக்கு முறக்குன்னு கேட்குது. ஓகே, நீ தான் இன்னைக்கு டெஸ்டிங் எனக்கு கிடைச்ச. அவன் இன்னைக்கு தப்பிச்சிட்டா, நீ மாட்டிக்கிட்டேன். குழம்பு மட்டும் எங்களுக்கு ஆகவே ஆகாது. போதுமா? இது சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். இது சாப்பிட்டு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஃபோனை திறத்துறேன்.